ராம்ஜி கிராக்கர்ஸ் ஃபண்டு கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தோட நம்ம ராம்ஜி கிராக்கர்ஸில் எல்லா ஃபண்டு ஸ்கீமே கம்ப்ளீட் ஆகுது. 11 மாதம், 10 மாதம், 7 மாதம், 4 மாதம் அப்படின்ட்டு எல்லா ஃபண்டு ஸ்கீமே இந்த மந்தோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு பட்டாசு வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் நம்ம ராம்ஜி கிராக்கர்ஸ் இதிலேருந்து ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த மெசேஜை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சிருங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மெசேஜை டாப் டு பாட்டம் ஃபுல்லாக படிச்சிருங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எந்த மாதத்தில் எந்த டேட்டில் பே பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி அண்ட் போனஸ் வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஒரு சிலர் வந்து கரெக்டாக அந்த 10ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணாமல் இருந்தாலோ, ஆர்எல்ஸ் ஒரு 2 மாதம் பே பண்ணிவிட்டு 3ஆவது மாதம் 4 மாதம் பே பண்ணலைனாலோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி எலிஜிபிள் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வர பர்டிகுலர் மெசேஜில் இது எல்லாமே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கு, அப்புறம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, அப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு ஒரு யூடியூப் லிங்க் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் இருக்குது, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இல்லை. ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டனால அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதில் மென்ஷன் பண்ணலை. அப்புறம் ஹவு டு ஆர்டர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த யூடியூப் லிங்க்கில் வரும். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெசேஜை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த ஹவு டு ஆர்டர் யூடியூப் லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு போய் வீடியோ வந்து பார்த்துருங்க. ஏன்னா வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். எப்படி ஆர்டர் பண்ணுறது, அதோட ப்ராசஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபைடாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோ பார்த்துட்டு இந்த வெப்சைட் லிங்க் வந்து ஒன்று கொடுத்துருப்போம். இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட ஃபண்ட் வெப்சைட்டுக்கு போய்டும். ஸோ அதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு அனுப்பின மெசேஜ்லேயே யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு தனித்தனியாக அனுப்பியிருப்போம். ஸோ இந்த மெசேஜில் இதில் வந்து எம்டியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு வர மெசேஜில் கண்டிப்பாக உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம் சாம்பிளுக்கு. ஸோ அதை வந்து இப்போ நான் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரி டேஷ்போர்ட் பேஜுக்கு போய்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதம் எந்த தேதியில் அவங்க பே பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வித் ரிசிப்டோட இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்தந்த மாதம் பே பண்ண டேட்லேருந்து அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கு டேட்லேயோ வந்து ரிசிப்ட் வாங்கியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் இல்லை மிஸ் ஆகிடுச்சாலும் நோ ப்ராப்ளம், இதில் நீங்கள் போய் செக் பண்ணனாலும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது எல்லாமே ரிசிப்ட் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இதில் வந்து வாலெட்டில் வந்து ஆல்ரெடி அமௌண்ட் ரிசீவ் வந்து வர வச்சுருப்போம் வாலெட்டில். ஸோ இதில் வந்துட்டு இதில் ஃபண்டு வாலெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,000. இந்த யூசர் வந்து 10 மாத ஸ்கீமில் இருந்திருக்காரு. அமௌண்ட் பே பண்ணி 11 மாதம் 11,000 அப்படின்னு வாலெட்டில் வந்து அமௌண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எப்படி பட்டாசு புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூசர் நேம் வந்து காட்டும். யூசர் நேம் வந்து இந்த யூசரோட பேர் ஆருஷ். அதே மாதிரி உங்களோட யூசர், அதாவது நீங்கள் ஃபண்டு போடுறப்போ என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த யூசருக்கு இந்த மாதிரி யூசர் நேம் வந்து இங்கே ஷோ ஆகும். இதில் ஒரு சின்ன ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்ட், ப்ரொஃபைல், ஃபண்டு அந்த மாதிரி நிறைய இது காட்டும். இதில் புக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புக்கிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வந்து வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு நம்மகிட்ட மொத்தம் இந்த வருஷம் வந்து 184 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் வந்து ஷோ ஆகும் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே வந்து இந்த ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஃப்ளவர் பாட்ஸு, ட்விங்க்லிங் ஸ்டாரு, பென்சிலு அந்த மாதிரி நான் ரேண்டமாக ஆர்டர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் விருப்பமோ நீங்கள் அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. எது வேணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக நிறைய நியூ வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். கிட்ஸுக்கு மட்டுமே தனியாக நியூ அரைவல்ஸ் 2026ன்னு போட்டு ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு காலம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து நான் ரேண்டமாக செக் பண்ணிவிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணிகிட்டே வரேன். இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிகிட்டே வந்துட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒன்று ஆட் ஆகிட்டே வரும் உங்களோட கார்ட்டில். ஸோ இது எல்லாமே ஃபைனலாக நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து எனக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே +1 கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்று தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் +2, 3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் ஆர்டர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் பம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 கொடுக்குறேன் அப்படின்னா 4 ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சாக்லேட் சக்கர் வந்து 2 வேணும்னா 2 ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட்டே வந்து எத்தனை குவான்டிட்டியில் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே. இல்லை காம்போ
காம்போ பேக்காக உங்களுக்கு வேணும்னாலும் நோ ப்ராப்ளம். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் காம்போ பேக்ஸ் வந்து தனித்தனியாக அட்டாச் பண்ணியிருக்கும். இந்த காம்போ பேக்ஸோட இதுவுமே உங்கள் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். காம்போ பேக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ் எது வேணுமோ உங்களுக்கு தேவையானதை ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆர்டர் பண்ணிவிட்டு, அதாவது ஆட் பண்ணிவிட்டு, இந்த வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட்டை கிளிக் பண்ணி, இந்த பர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி காட்டிடும். நீங்கள் இப்போ இன்கேஸ் 11 மாதம் ஸ்கீமில் இருந்தீங்க அப்படின்னா 10 மாதம் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, 11 மாதம் டியூ நம்ம பே பண்ணியிருப்போம். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபா ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா 10 மாதத்துக்கு 10,000 ரூபா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஒரு மாதம் போனஸ் நீங்கள் கரெக்டான டேட்டில் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் போனஸ் வந்து ஆட் ஆகி 11,000 அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் ஆயிரும். இதுவே நீங்கள் 10 மாதம் ஸ்கீமில் இருந்தீங்கன்னா 9 மாதம் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, 10வது மாதத்து டியூ நம்ம பே பண்ணியிருப்போம். அதாவது 9 மாதம் டியூ, அதாவது 9,000 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதம் டியூ நம்ம ஆட் பண்ணி 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வாலெட்டில் வந்து வர வச்சிருப்போம். இது நீங்கள் கரெக்டாக அந்த டேட்டில் கட்டியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, இந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு. ஸோ இந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எக்ஸஸாக எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாலெட்டில் வந்து 11,000 இருக்குது. ஆனால் இதில் ஆட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 16,893 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபா, 5,893 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதுவுமே ஃப்ரீ டெலிவரி, அதாவது நீங்கள் எக்ஸஸாக இருந்தாலும் பார்சல் எக்ஸ்ட்ரா போனாலும் ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அது எந்த இஷ்யூமே கிடையாது. அது நம்ம ராம்ஜி கிராக்கர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு வாலெட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ, ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே காட்டும் இதில். ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணது நீங்கள் அங்கே கார்ட்டில் வந்து ஆட் பண்ணீங்க இல்லையா, அது எல்லாமே இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது தப்பாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ரிமூவ் பண்ணனா ரிமூவ் பண்ணிக்கலாம். வேறு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் திரும்ப வந்து இந்த மேலே வந்து ஒரு இன்ட் ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ கார்ட் அகைன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வியூ கார்ட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா கடைசியில் திரும்பியும் வியூ கார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ், ஆர்டர் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். அதாவது ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிற பேஜ் இது வந்து. இந்த யூசருக்கு வந்து புது ஜாயின் பண்ணுறப்போ ரெட் ஹில்ஸ் அட்ரஸ், சென்னை அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே அட்ரஸ் இங்கே ஷோ ஆகுது. இதுக்கு இப்போ நீங்கள் டெலிவரியும் உங்களுக்கு அதே அட்ரஸ், நீங்கள் ஃபண்டு ஜாயின் பண்ணப்போ கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ்க்கு டெலிவரி ஆனால் பரவாயில்ல ஓகே அப்படின்னா ஜஸ்ட் அதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்போ ஒரு இடத்துல இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப சென்னையில், ஃபண்டு ஜாயின் பண்ணுறப்ப சென்னையில் இருந்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் கோயம்புத்தூருக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஏரியாவுக்கு மூவ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அங்கே டெலிவரி வேணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இதில் வந்து ப்ளஸ் ஆடு அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்போம். இதில் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் உங்கள் நேமு, மொபைல் நம்பரு, இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டெலிவரி வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அட்ரஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஸ்டேட்டு, சிட்டி எல்லாமே செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இது எந்த ஒரு இதுவுமே கன்ஃபியூஷனுமே இருக்காது உங்களுக்கு. இப்போ வந்து நான் பேக் கொடுத்துட்டேன், அகெயின் வியூ கார்டு கொடுத்துட்டு இதில் வியூ கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பண்ண பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போது நான் இந்த ரெட் ஹில்ஸ் அட்ரஸ்க்கே டெலிவரி பண்ணுற மாதிரி நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ ரெட் ஹில்ஸ், அதாவது என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கேயும் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு ஆர்டர் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க, இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே வாலெட் அமௌண்ட் எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டிடும். ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்போயுமே நீங்கள் ஃபண்டுக்கு பே பண்ணுவீங்களா அந்த அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜிபே பண்ணால் போதுமானது. இப்போ நான் வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோடனே ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டிடும். நீங்கள் வந்து இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ப்ளேஸ் ஆகி இந்த மாதிரி ஆர்டர் ஐடி, அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 16,840 ரூபா. ஆனால் வாலெட்டில் 11,000 இருந்துச்சு. அப்போ ரிமைனிங் இந்த யூசர் வந்து 5,840 ரூபா பே பண்ணணும். ஸோ இது எப்பயுமே நீங்கள் ஃபண்டுக்கு ஒரு நம்பருக்குள்ள வந்து ஜிபே பண்ணுவீங்க, ஜிபே ஃபோன்பே பண்ணுவீங்க இல்லையா, அதே நம்பருக்கு சேம் எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும். எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் தான் உங்களோட ஒர்க்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் எங்கிட்ட ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கம்பல்சரியாக நம்ம ராம்ஜி கிராக்கர்ஸ் வந்து ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. கால் பேக் பண்ணி சார் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சார், இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் காலில் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிப்பாங்க. ஓகே
ப்ரொசீட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் அந்த வாலெட் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த எக்ஸஸ் அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம். 11,000 இருக்குது, அதே 11,000க்கு நீங்கள் வாலெட்டுக்கு அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக பே பண்ணிட்டீங்கன்னா எந்த எக்ஸஸ் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். இன்கேஸ் வாலெட் அமௌண்ட்டை விட எக்ஸஸாக நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் என்னவோ அது வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து இவருக்கு வந்து வாலெட்டில் 11,000 இருந்துச்சு, ஆனால் எக்ஸஸாக 5,840 ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த 5,840 நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து அடுத்த லெவலுக்கு போய்டும், ப்ராசஸ் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் வந்து லிஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பார்சல் வந்து செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேருந்து டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றாவும் அந்த ஏரியா வைஸ் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஒன்ஸ் உங்கள் பார்சல் வந்து நம்ம ஷாப்லேருந்து டிஸ்பேச் ஆன உடனேவே உங்களுக்கு வந்து நார்மல் மெசேஜும் வந்துடும், வாட்ஸ்அப்லேயும் எல்லார் காப்பி வந்து சென்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணோன்னா இன்றைக்கி ஈவினிங்கே வந்து உங்களுக்கு எல்லார் காப்பி வித் ஒரு மொபைல் நம்பர் நார்மல் நம்பருக்கும் உங்களோட ட்ராக்கிங் ஐடியோட வந்துடும். நீங்கள் அதையும் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நார்மல் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இப்போ நீங்கள் பார்சல் வந்து நம்ம ஒரு டேயில் போடுறோம் அப்படின்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஸோ அதனால் எந்த ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து நம்ம பட்டாசு வந்து செப்டம்பர்லேயே வந்துடுது, நமக்கு தீபாவளி வந்து அக்டோபருக்கு லாஸ்ட் இல்லை நவம்பரில் தானே. ஸோ அதனால் பட்டாசு வந்து நமத்து பெறுமோ இல்லை எதாவது ஆயிருமோ அந்த மாதிரி எந்த ஒரு ஒரியுமே வேண்டாம். உங்கள் கையில் வந்து சேர வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான், அது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பட்டாசுமே பாலிபேக், அதாவது ஒரு காட்டன் பாக்ஸு அதுக்கு மேலே வந்து சாக்கு வந்து மடித்து தான் கம்பல்சரியாக உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உள்ளே வந்து இதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண ஒரு காப்பி வந்து உள்ளே வச்சு விட்ருப்போம். நீங்கள் இன்கேஸ் கிராஸ் செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எல்லா ஐட்டம்ஸ் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் மூடி வச்சிடலாம். தீபாவளி வரைக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஆகாது, சேஃபாக பக்கா சேஃபாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம அனுப்புகிற காட்டன் பாக்ஸே நல்ல திக்னஸான பாக்ஸு, அதுக்குள்ளே பட்டாசும் ஒரு காட்டன் பாக்ஸு ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு தான் உள்ளே வச்சுருப்போம். ஸோ அப்படி நமத்து போகிற சான்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சேஃப்டி என்ன ஆகுமோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட்டாசு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப மட்டும்தான் தூக்கி போட்டோ செஞ்சோ இல்லை மேலே குதிச்சு இந்த மாதிரி இது பண்ணாலோ வந்து ஃபயர் ஆகும். மித்தபடி இது வந்து எண்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பொருத்தி அதை வைக்காமல் கம்பல்சரி அது வந்து பத்தாது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. செப்டம்பரில் நீங்கள் ஆர்டர் உங்களோட பட்டாசு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு மூடி நீங்கள் ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுருங்க. தீபாவளிக்கு சேஃபாக கொண்டாடுங்க. ஸோ உங்கள் கையில் பட்டாசு வர வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான். உங்களோட எந்த ஒரினஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பட்டாசு வந்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகும். அடுத்து வந்து ஒரு 6 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 6 நாளுக்குள்ளே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கிட்ஸ் இருந்தால் கிட்ஸ்டையும் பார்த்து பேசி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆர்டர் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த 6 டேஸ்க்குள்ளே இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்து ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுல எந்த ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம ஃபண்டு நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். ஸ்டாஃப் வந்து ரெடியாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களுக்கு அசஸ் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.